அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம்னு ஒன்று இருக்கு. மறைக்கப்பட்ட நட்சத்திரம், மறைக்கப்பட்ட ரகசியம்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த மறைக்கப்பட்ட ரகசியம் என்னது? இந்த நித்திய நாம யோகங்கள் இருக்கு இல்லையா, 27 நாம யோகங்கள், விஸ்கம்பத்தில் இருந்து வைத்திருதி வரைக்கும். இந்த யோகங்கள் தான் நித்திய நாம யோகங்கள். டெய்லி ஒரு யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒரு யோகத்தில் பிறந்திருக்கோம், அதுதான் நமக்கு யோகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது பிறப்புக்கு என்ன சொல்லணும்னா, இந்த நாம யோகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது நோய் நொடிகள் நமக்கு வரும்போது அதை வச்சு அதுக்கு உண்டான அவயோகி ஆதிபத்தியத்தில் நோய் வரும். இப்போ ஒருத்தர் என்ன சொல்லலான்னா, பிரீதி நாம யோகத்தில் போய் பிறந்திருக்காருன்னா அவருக்கு புதன் யோகக்காரனம் வந்துடும். அவயோகி செவ்வாய். நோய் எதுலேருந்து வரும்? செவ்வாய் ஆதிபத்தியமுடைய நோய் தான் வரும். விபத்து, ஹீமோக்ளோபின் குறைபாடால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ப்ளஸ் உடம்புல ஹீட் அதிகமாகி புண்ணு வருதல், புண்ணு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கிறது. இந்த மாதிரி செவ்வாயோடைய காரகத்துவம் உடைய நோய்கள் தான் வரும், மாற்றியெல்லாம் வராது. அப்போ நீங்கள் எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய யோகி அவயோகின்றது. உங்களுடைய யோகி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு என்றைக்குமே நன்மை செய்யத்தான் செய்யும். அவயோகி தான் நோயை கொடுத்து நம்மளுடைய பேரை கெட்ட பேராமாக்கும். இது எல்லாருமே நீங்கள் யோகி அவயோகியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாருமே ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய யோகம் யார்? உங்களுடைய நட்சத்திரத்திற்கு, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் யாரு? யோகி யாரு? நித்திய நாம யோகம் யார்? அந்த நட்சத்திரத்திற்கு, அந்த யோகத்திற்கு அதிதேவதை தான் நமக்கு எப்பயுமே என்ன சொன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், இதுதான் இது ஒரு சூட்சுமம். இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டாருன்னு வைங்க, அவருக்கு நித்திய நாம யோகமாகிய 7வது யோகம் சுகர்ம நாம யோகம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த சுகர்ம நாம யோகம் என்ன செய்யும்? சுகர்ம நாம யோகம் என்ன சொன்னா கண்டிப்பாக நன்மை செய்யும். அப்ப சுகர்ம நாம யோகத்திற்கு யோகியார் செவ்வாய், அவயோகியார் கேது. அப்போ ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த சுகர்ம நாம யோகத்திற்கு யோகி என்னைக்குமே நன்மையே செய்வார். என்ன காரணம்னா, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை 8வது நட்சத்திரமாக தான் செவ்வாய் நட்சத்திரம் வரும். அப்போ அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகம் செய்யக்கூடிய யோகம் எது அப்படிங்கிறது இப்போ வரிசையாக சொல்கிறேன். அசுவதி நட்சத்திரத்திற்கு விஸ்கம்ப நாம யோகம் நன்மையை செய்யும்.
நன்மையை செய்யும். அப்போ நீங்கள் விஸ்கம்ப நாம யோகம் வருகின்ற அன்று ஒரு காரியம் செய்தால், என்ன காரியம் செய்தாலும் உங்கள் அந்த விஸ்கம்ப நாம யோகத்திற்கு அதி யோகியார்னா சனி, அவர் உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்போ அசுபதி நட்சத்திரத்திற்கும் விஸ்கம்ப நாம யோகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பும் நன்மை செய்யக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த விஸ்கம்ப நாம யோகத்தின் அதிதேவதை யார் அப்படின்னா யமன். யமன். அப்போ நாம் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் விஸ்கம்ப நாம யோகம் வரும் நாளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு சனியால் கிடைக்கக்கூடிய பெரிய, உங்கள் கட்டத்தில் சனி என்ன ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ, 6, 8, 12 பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணாதீங்க. 6, 8, 12 பற்றி நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனீஸ்வர பகவானையோ அல்லது அவருடைய குருவாகிய காலபைரவரையோ நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றி பாதைக்கு போகும். 27 நட்சத்திரத்துக்கு சொன்ன ஒரே தடவை சொல்ல முடியாது, ஓரளவு 9 சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எந்த நித்திய நாம யோகம் நன்மை செய்யும் என்று சொன்னால் பிரீதி நாம யோகம் நன்மை செய்யும். அப்போ நம்ம பிரீதி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய லக்கணத்திற்கு புதன் என்ன ஆதிபத்தியமாக வருகிறாரோ அந்த கட்டம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்து வாழ்க்கையில் பெரிய மேன்மையை கொடுக்கும். இந்த பிரீதி நாம யோகத்துடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் விஷ்ணு பகவான். அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நித்திய நாம யோகி யார் என்று சொன்னால் ஆயுஷ்மான். அப்போ ஆயுஷ்மான் நாம யோகம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு 100% யோகத்தை கொடுக்கும். அன்றைய நாளில் ஆயுஷ்மான் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ண வேண்டும். அப்போ விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் என்ன சொன்னான்னா, எந்த கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா கேது பகவான் இருக்கின்றாரோ அந்த கட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் உடைத்து உங்களை அந்த கேது பகவான் என்ன செய்வார், ஆயுஷ்மான் நாம யோகத்தில் கேது பகவானை வழிபாடு பண்ணும்போது, விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணும்போது கேதுவால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி எந்த கட்டம் லாக்காக இருக்கிறதோ அந்த கட்டம் உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துவிடும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சௌபாக்கிய நாம யோகம் வருகின்ற அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால், மகாலட்சுமி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் எந்த ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த கட்டம் என்ன சொல்கிறான்னா 1000 வாட்ஸ் பல்பாக மாறிவிடும். இது உண்மை, இது உண்மை. அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும்
அவர்களுக்கு சோபனம் என்று சொல்லக்கூடிய யோகம் பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த சோபனம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமானை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா சிம்ம ராசி எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் என்ன சொன்னா வலிமையாகிவிடும். இதை மாதம் செய்ய வேண்டும். செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதிகண்ட நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் அதிகண்ட நாம யோகத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த அதிகண்ட நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு கோவிலில் அம்மன் வழிபாடு, சாத்மீகமான அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், சாத்மீகமான அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா கடகராசி எந்த கட்டமாக வருகிறதோ, கடகராசி எந்த கட்டமாக வருகிறதோ அது சார்ந்த ஆதிபத்தியம் உள்ள நன்மைகள் தடையில்லாமல் கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுகர்ம நாம யோகம் வரும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா அதாவது என்ன சொன்னா மேசம் விருச்சிகம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் உங்களுக்கு நன்மை செய்யும். செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நீண்ட நெடிய நன்மையை செய்வார். அதற்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருதி நாம யோகம் வருகின்ற போது, திருதி நாம யோகம் வரும்போது 2 சர்ப்பங்கள் சேர்ந்து இருக்கின்ற கற்சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு, ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து அதற்கு முன்னாடி என்ன சொன்னான்னா அந்த தேங்காயுடைய முடியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா ராகு எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டம் சூப்பரான விருத்தியை கொண்டு கொடுக்கும். அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூலநாம யோகம் வருகின்ற அன்று நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது தட்சணாமூர்த்தி அல்லது யாரை வணங்கணும் அப்படின்னா சித்தர்களுடைய வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த கட்டத்தில் இருந்தாலும், குருவோடைய வீடு என்ன ஆதிபத்தியமாக உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது ஜோதிடத்தோடைய அடிநாதத்தோடைய உண்மை. ஏன்னா இது ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி என்னுடைய நட்சத்திரத்திற்கு எந்த யோகம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்து அதோடைய அதிதேவதை என்ன சொல்கிறான்னா நாம் நித்தமும் நினைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு 9 நட்சத்திரத்திற்கும் நித்திய நாமங்க யோகங்களை சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த விஸ்கம்ப நாம யோகத்திற்கு யமன் அதிதேவதை, பிரீதி நாம யோகத்திற்கு விஷ்ணு அதிதேவதை, ஆயுஷ்மான் நாம யோகத்திற்கு என்ன சொன்ன சந்திரன் அதிதேவதை, சௌபாக்கிய நாம யோகத்திற்கு பிரம்மா அதிதேவதை, சோபானம் நாம யோகத்திற்கு என்ன சொல்கிறேன்னா பிரகஸ்பதி அதிதேவதை, சுகர்ம நாமத்திற்கு அதிதேவதை இந்திரன். அதற்கடுத்து திருதி நாம யோகத்திற்கு ஜலம்தான் அதிதேவதை, சூழ நாம யோகத்திற்கு சர்ப்பமே அதிதேவதை. இதெல்லாம் ஜோதிடத்தில் நுணுக்கம். இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நட்சத்திரம் எந்த யோகம் வேலை செய்யும், அந்த யோகத்தில் யாரை போய் வழிபாடு பண்ணணும், அந்த யோகத்தோடைய அதிதேவதையும் 9 சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த பேலன்ஸ் உள்ளதை சொல்லுவேன் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.